ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்க போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். 2021 ஜி.கே. மணி இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த முறை பார்த்தீங்கன்னா ஜி.கே. மணியுடைய மகன் தமிழ்குமரன், அவர் இளைஞர் அணி பாமகல இருந்தார், திடீர்னு அதுலேருந்து விலகினார். திடீர்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு போய் உடனே சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அவருக்கு எதிராக பாமகவுடைய செல்வம் இங்கு போட்டியிடுகிறார். களம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும். 2021 85% வாக்குப்பதிவு அங்கே நடந்தது. 2026 90% வாக்குப்பதிவு பெண்ணாகரத்தில் நடந்திருக்கு. ஸ்ரீடியுடைய முதற்கட்ட கள ஆய்வில் பாமக இங்கே முன்னிலையில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்பொழுது இந்த பிரச்சாரம் தாவேக்காவுடைய தாக்கம் இதற்கு பிறகும் பாமக தான் முன்னிலையில் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்மளோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார் பிரவீன். வணக்கம். வணக்கம். ஜி.கே.எம். தமிழ்குமரன் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டாரு. இங்கே பாமக செல்வம் போட்டியிடுகிறார். செல்வம் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பெரிய அளவில் அங்கே பிரச்சாரம் செய்தார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது? ஆனால் பொதுவாக இது பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 1 years பெல்ட். இதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா எப்பயுமே தர்மபுரியும் பெண்ணாகரமும் பார்த்தீங்கன்னா 1 years பெல்ட் அதிகமா 1 years இருக்கிற ஒரு பகுதி. அதனாலதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா ஜி.கே. மணி அவர்கள் பாத்தீங்கன்னா ஈஸியா ஜெயிச்சாரு. அந்த தொகுதியிலே திருப்பவும் பிஎம்கே பாடி செல்வம் அவர் நிக்கிறாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்குமரன், அதாவது ஜி.கே. முன்னாள் எம்எல்ஏ உடைய ஜி.கே. மணி அவங்க பையன் தமிழ்குமரன் அவரு நிக்கிறாரு. இப்ப இதுல என்ன ஒண்ணுன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பெண்ணாகரம் பெல்ட்ல ஹெவி கேண்டிடேட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இன்பசேகரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சென்ற முறை 84,937 வாக்குகள் பெற்றார் திமுக சார்பாக. ஆமாங்க, ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்ம அன்புமணி ஐயா அவரை எதிர்த்தே பாத்தீங்கன்னா ஜெயிச்சவரு அவரு. இப்ப இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா அவருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கன்ற ஒரு மனநிலையிலும் இருந்தாங்க. பட் ஆனா அதுவும் நடக்கல. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க டிஎம்கே சீட்டு தருவாங்கன்னு பார்த்தா அங்க காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. அங்க பெரும்பாலும் காங்கிரஸ் இருக்கா வளர்ந்துச்சான்னு கேட்டா ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தான் வளர்ந்துருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அங்க வாய்ப்புகள் அதிகம்னா பாத்தீங்கன்னா எடப்பாடி செல்வம் அவருக்கு பாடி செல்வம் அவருக்கு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அது இல்லாத ஏன் நான் அவருக்கு ஜி.கே. மணி அவங்க பையன் தமிழ்குமரன் அப்படின்னு குறிப்பா சொல்றேன்னா அங்க பாத்தீங்கன்னா இப்ப பாமகலே பாத்தீங்கன்னா 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா ராமதாஸ் ஐயா அவரு பிஎம்கே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்புமணி ஐயாவோட பிஎம்கே. அப்ப அங்க பாத்தீங்கன்னா இப்ப பாடி செல்வம் ஐயாவை நிறுத்துறது பாத்தீங்கன்னா நம்ம அன்புமணி ஐயா தான் அங்க நிறுத்துறாரு. அப்படின்னும் போது அவரு பிரச்சாரத்திலே சொன்னது என்னன்னா இது நான் நிக்கிறதா நினைச்சு எல்லாரும் வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால குறிப்பா என்ன ஆச்சுன்னா அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளும் பாத்தீங்கன்னா சேர்ந்து ரொம்ப விறுவிறுப்பா அங்க பணியை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அவரு தமிழ்குமரன் அவரு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இங்க இருக்க கூட்டணி கட்சிகளோட இணைஞ்சு பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சாரத்தையும் அவங்களுடைய எல்லாரும் கொடுக்குற வாக்குறுதியும் பாத்தீங்கன்னா முன்மொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒண்ணா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்பசேகரன், குறிப்பா நான் ஏன் அவரவே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப போன வாட்டியும் சரி இந்த வாட்டியும் சரி அதிருப்தியில இருக்காரு. அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்காக வேலை செய்வாங்களான்னு கேட்டா அங்க ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. அப்படின்னும் போது சாலிடா அவர் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பாடி செல்வம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டிவிகே அவருடைய தாக்கமும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா டிவிகே கஜேந்திரன் அவர் நிக்கிறாரு. அது இல்லாத பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சிறுபான்மையினர், கிறிஸ்துவர், அதுவும் இல்லாத இந்த மீனவர் சமூகம் அதெல்லாமே பாத்தீங்கன்னா டிவிகேக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியும் பாத்தீங்கன்னா ஒரு சில வாக்கு வங்கியை இப்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அங்க இருக்கிற
ஒரு சில கவர்மெண்ட் சர்வன்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்மொழிகிறாங்க. நாம சர்வே எடுக்கும் போதே பார்த்திருக்கோம். கவர்மெண்ட் சர்வன்ஸும் அது இல்ல அங்க நம்ம வண்டி ஓட்டுறவங்க, கடை வச்சிருக்கிறவங்க, விவசாயம் பண்றவங்க, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிவி கேக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா முன்மொழிகிறாங்க. எல்லாருக்குமே சொல்றாங்க இந்த மாதிரி டிவி கேக் போடுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாம் தமிழருக்கு போடுங்கன்னா அவங்களே சொல்றாங்க. ஏன்னா ஒரு மாற்றம் ஒண்ணு வரும். ஒண்ணு இங்க வந்து பாத்தீங்கன்னா பாடி செல்வம் வராருன்றது நிச்சயமானாலும் ஓட்டு வங்கியில பிரியறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ சென்ற முறை வந்து மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஜிகே மணி, இன்பசேகரன் பார்த்தீங்கன்னா 21,186. இப்போ நீங்கள் வந்து தாவேக்காவுடைய தாக்கம் இருக்குது, சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கிறாரு அப்படிங்கிறீங்க. கவர்மெண்ட் சர்வன்ஸ் அவங்கெல்லாம் கூட நாம் தமிழர் கட்சி தாவேக்கா ரெண்டுக்குமே ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது எவ்வளவு வாக்கு சதவீதத்தில் பாமக இங்கு பாடி செல்வம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது? சரிங்க, பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம என்னதான் சொன்னாலும் டிஎம்கேக்குன்ற ஒரு ஓட்டு இருக்கு. அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ்க்குன்னு ஒரு சின்ன ஓட்டு இருக்கு. அந்த அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு சின்ன நாம எடுத்த ஒரு குறிப்பிட்ட கணக்கெடுக்க வச்சு பர்சன்டேஜ் சொல்லிட்டு இருக்கோம். இதுல எப்படின்னா இப்ப டிஎம்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலிடா ஒரு 35% வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஏடிஎம்கே பிஎம்கேக்கு அங்க வாக்கு வங்கியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 46% வரையும் அங்க வாக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிவிகே கஜேந்திரன் அவருக்கு வந்து 14% வந்து வாக்கு வங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் பழனியம்மாள் அவங்களுக்கு வந்து 6% வரையும் வாக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் இந்த இது பார்த்தோம்னா பிஎம்கேக்கு 46%, கிட்டத்தட்ட 6% கூடுதலாக இருக்கிறதுனால எளிதாக அவர் எப்படியும் வெற்றி பெற்று விடுவார் பாடி செல்வம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியை தான் நாம் பார்த்தோம். இங்கே வந்து இது வந்து ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார் தொகுதிங்கிறது என்ன, ஜிகே மணி இங்கு ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கார். இப்பொழுது அவருடைய மகன் ஜிகேஎம் தமிழ்குமரன் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திடீர்னு சேர்ந்து திடீர்னு சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு காங்கிரஸ்காரவங்களுக்கும் அதிருப்தி, பாமக அவர்களுக்கு ஒரு ஒரு கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அன்புமணி ராமதாஸை முதுகில் குத்தி விட்டார் அப்படிங்கிறது மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் அன்புமணியுடைய 2 மகள்களே வந்து அந்த தொகுதியில் ரொம்ப உணர்ச்சியோட பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்னா எங்கள் குடும்பத்தை உடைச்சவரே ஜிகே மணி தான் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் பிரச்சாரம் பண்ணார். இது அந்த வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில் பெரிய அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பக்கத்துலேயே இந்த தருமபுரியில் அன்புமணிக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கும் இருக்கிறது அப்படிங்கிறதும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, விவசாயிகள் ஒரு சிலர் மற்றும் சிறுபான்மையினர்கள் இவங்கெல்லாம் தாவேக்கா மற்றும் நாம் தமிழருக்கு வந்து ஆதரவாக பிரச்சாரம்லாம் செய்திருக்காங்க. இது ட்ரெடிஷ்னலாக திமுகவுக்கு போகக்கூடிய வாக்கு. இது பிரிகிறதும் கூட பாடி செல்வம் பாமக கட்சியை சார்ந்தவருக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதும். சென்ற முறை திமுக சார்பாக போட்டியிட்டு ஜிகே மணியிடம் தோல்வி அடைந்த இன்பசேகரன் அவர் வந்து அதிருப்தியில் இருக்கார். அவர் வந்து அன்புமணி ராமதாஸிடமே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். ஸோ அந்த வன்னியர் சமுதாயத்திலேயே ஆதரவு இருக்குது, அவருக்கு சீட்டு கொடுக்கல, அந்த அதிருப்தி இதெல்லாம் கூட தமிழ்குமரனுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே எப்படி போனால் கூட தாவேக்கா பிரிக்கிறது, நாம் தமிழர் பிரிக்கிறது அப்படின்னு இருந்தால் கூட 46%, அதாவது ஜிகே மணி 50% பெற்று வெற்றி பெற்றார். இவர் 46% வாக்குகளை வாங்கி பாடி செல்வம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ரீ டிவியோடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.